என் மாப்பிள்ளைய பிடிச்சிட்டு கலாட்டா பண்றீங்களாமே. கட்டாயப்படுத்தி வான்னு கூப்பிட்டது நான் தான். நீங்க வேணும்னாலும் வாங்க, 1000 2000 செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். என்னப்பா அது? என்ன உங்க அப்பா துணியோட துணியா தொங்குறாரு? அப்பா என்னப்பா நடந்துச்சு? மாமா கையுங்க, கை இருக்கு மாப்பிள்ள. ஆனா நான் யதார்த்தமா கேட்டேன், திருப்பதிக்கு போறதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன்டான்னு. எல் பயிலும் சேர்ந்தான், அடிச்சான், தோல்ச்சான், புழிஞ்சான், காய வச்சுட்டாங்க மாப்பிள்ள. வாங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போலீஸ்லயா? அந்த பயலுல ஒரு கை, ஐயோ ஐயோ கை கை. அதான் 2 கை இறக்கி விட்டானுங்களே, அப்புறம் என்ன ஒரு கை? வாங்க திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். இல்ல இல்ல, வழி நெடுக ஆட நிறுத்தலாம் நிறுத்திருப்பான். முதல்ல டாக்டர் திருப்பதிய பாப்போம். தூக்கிட்டு போங்க. காரி எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. என்னங்க இது? மாடு திங்கிற அவுத்திக்கீரை, மரக்கட்ட மாதிரி வாழைத்தண்டு, மட்டமான கத்திரிக்காய். நிச்சயம் இப்படியே சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும்? வேற என்ன வாங்கலாங்கிற? கேரட், பீட்ரூட், காலிஃபிளவர், பீன்ஸ், இந்த மாதிரி சத்தான காய்களை சாப்பிட்டா தானே ரொம்ப போய் உழைக்க முடியும். சத்தான காய்கறிகளை சாப்பிட்டா தான் உழைக்க முடியும்னு உனக்கு தெரியுது. அந்த அளவுக்கு சம்பளத்தை வசதி கொடுக்கணும்னு அந்த சீமாட்டிக்கு தெரியலையே. சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க போங்க. இந்த மாதிரி நேரத்துல போய் சொல்லிடுவியே. ராஜன், எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? வாங்க சார். நீங்க எங்க சார் இங்க? ஏப்பா, நான் இங்க வரக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்க வரமாட்டீங்களான்னு கேட்டேன். நீங்க யாருமே எனக்கு சரியா புரிஞ்சுக்கல. முதலாளிக்கும் தொழிலாளிக்கு இடையில மேனேஜர் இருந்தா கெட்ட பேர் தான் ஏற்படும். அதுக்கு நான் மாத்திரம் என்ன விதிவிலக்கா? ஏன்னா நான் யார் பக்கமுமே பேச முடியாது இல்ல. ஆமா சார், வாசம் தான். ஏமுத்து, நான் நிர்வாகத்தில் இருக்கும் போதே போனஸ் வேணும், அது வேணும், இது வேணும்னு கோஷம் போட்டீங்க, கொடி பிடிச்சிங்க. இப்ப என்னப்பா யூனியனே ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. யார் சார் சொன்னது? போன வாரம் கூட முதலாளி அம்மாவை சந்திச்சு எங்க தலைவர் பேசிட்டு வந்திருக்கிறாரு. நீ ஒரு புரியாத அழுப்பா. சங்கர் உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். சங்கர் சார் அப்படி சொல்றீங்க? ஏப்பா, எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? புருஷன் தொழிலாளியாவும் பொண்டாட்டி முதலாளியாவும் இருக்கிறத? இந்த ஃபேக்டரியில தான் சார் அந்த அதிசயமே நடந்துகிட்டு இருக்கு. அதிசயம் இல்லப்பா, அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கு, ஏமாத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. சங்கர் இப்ப உங்களுக்கு மட்டும் தலைவன் இல்ல, சித்ராவுக்கும் அவன் தான் தலைவன். நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுவுற மாதிரி அழுவுறேன்னு 2 பேரும் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. பாவம், நீங்க எல்லாரும் அதுக்கு பலியாயிட்டீங்க. நீங்க நல்ல கறிகாவலை கூட வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறதா கேள்விப்பட்டேன். அதனால இந்த மாசத்துல இருந்து உங்க சம்பளத்தை 2 மடங்கா வசதி இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். இந்த சம்பள உயர்வு எல்லாருக்கும் தானே? நோ, உங்களுக்கு மட்டும்தான். சாரி, தலைவங்கிற முறையில நான் மட்டும் சம்பளத்தை உயர்த்தி வாங்கிக்கிறது நல்லா. அக்கறையோட பாடுபடுறவங்களுக்கு தானே கொடுக்க முடியும். எல்லாரும் என்ன மாதிரி தானே கஷ்டப்படுறாங்க. நான் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறேன், அதோட கூட சம்பளத்தை வசதி தரேன். என்னை விட சர்வீஸ் ஆனவங்க எவ்வளவு பேர் இருக்கும்போது எனக்கு மட்டும் உத்தியோகத்தை உயர்த்துறது முறையில். உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கல? நான் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா சார், நீங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மைதான். இன்னையில இருந்து உங்க சங்கத்துல நான் ஒரு மெம்பர். உங்களுக்காக, உங்க உரிமைகளுக்காக நான் போராட தயாரா இருக்கேன். ஓகே? இதுவரைக்கும் நம்ம கோரிக்கைக்கு அவங்க சரியா பதில் சொல்லல. தலைவர் கூட அவங்களுக்கு சாதகமா நடந்துக்கிறாரோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். என் மேலே சந்தேகப்படுறீங்க? எல்லாரிடத்திலும் கண்டிப்பா நடந்துக்கிற நீங்க அந்த அம்மா விஷயத்துல மாத்திரம் ஏன் விட்டு கொடுத்து போறீங்க? விட்டு கொடுத்து போகல, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவா தொழிற்சங்கம்னாலே முதலாளிகளுக்கு விரோதமான அமைப்புன்னு தவறான அபிப்பிராயம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை என் காலத்துல மாத்தலாம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சும்மா சார். உடனடியா நம்ம கோரிக்கையை வற்புறுத்தி ஆகணும். ஆமா, உடனே இதை கேட்டாகணும். அவ்வளவுதானே? நாளைக்கே உங்களை சந்திப்பேன். What is your problem? நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிற போனஸ், சம்பள உயர்வு சம்பந்தமா ஒரு இறுதி முடிவு தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்கோம். I see. இந்த வருஷம் எனக்கு 8 லட்சம் ரூபாய் நஷ்டம். அதனால உங்க கோரிக்கையை நிறைவேற்ற ராட்சியோட நிதி நிலைமை இடம் கொடுக்கல. நஷ்டம் வந்ததுக்கு நிர்வாகம் தான் காரணம்.
எங்க மேல எந்த தவறும் இல்லை. யாரால ஏற்பட்டாலும் நஷ்டம் தானே. இந்த வருஷம் தான் நஷ்டம் வந்தது. இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற லாபத்திலிருந்து கொடுக்கலாமே. கொடுத்துதான் ஆகணும்னு கட்டாயப்படுத்துறீங்களா? கட்டாயப்படுத்தலம்மா, எங்க கஷ்டத்தை தான் சொல்றோம். அம்மா, எனக்கு 7 பிள்ளைங்க. நீங்க கொடுக்கிற 200 ரூபாய் சம்பளத்துல நான் எப்படிமா காலம் தள்ள முடியும்? 7 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டா அது உன்னுடைய முட்டாள்தனம். அதுக்கு முதலாளி எப்படி பொறுப்பாக முடியும்? எனக்கு குழந்தை குட்டியே கிடையாதும்மா. அப்படி இருந்தும் அறவயிரும் காவயிருமாதானே சாப்பிட முடியும். நீ எந்த வேலையை செய்யறியோ அந்த தகுதியை வச்சுதான் உனக்கு சம்பளம் கொடுக்க முடியுமே தவிர உன் வசதிக்காக கொடுக்க முடியாது. அதிகப்படியா நாங்க எதையுமே எதிர்பார்க்கலீங்க. சட்டப்படி எங்களுக்கு சேர வேண்டியதுதான் நாங்க கேட்கிறோம். சட்டத்தை பத்தி எனக்கும் தெரியும் மிஸ்டர். தொடர்ந்து நஷ்டம் ஏற்பட்டா ஃபேக்டரிய மூடிடலான்னு கூட தான் சட்டம் சொல்லுது. அப்படி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? எங்களை பயமுறுத்துறீங்களா? Not at all. உங்க பயமுறுத்தலை கண்டு நான் பணிய போறதில்லைன்னு சொல்றேன். நாங்க ஏமா உங்களை பயமுறுத்துறோம்? பட்டினியும் பசியுமா கிடக்குறோம். கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு தானே கெஞ்சிரோம். லுக் மிஸ்டர், இது தர்ம ஸ்தாபனம் இல்ல, வியாபார நிறுவனம். வரவிருந்தா தான் செலவு பண்ண முடியும். முடிவா நீங்க என்னதான் சொல்றீங்க? இது என்னுடைய ஃபேக்டரி. இதுக்கு நான் தான் முதலாளி. எனக்கு எப்ப வசதி இருக்கோ அப்பதான் உங்களுக்கு எல்லாம் சலுகை காட்ட முடியும். அது வரைக்கும் எங்களை பட்னி கிடந்து சாக சொல்றீங்களா? அதுதான் உங்க தலையெழுத்துன்னு அது என்னால எப்படி மாத்த முடியும்? ஏழைங்க நினைச்சா எதையும் மாத்த முடியுங்கிற காலம் உருவாகிட்டு இருக்கு முதலாளி அம்மா. நாங்க இவ்வளவு தூரம் மரியாதையா கேட்டதுக்கு அப்புறம் நீங்க மமதையோட பதில் சொன்னா எங்களை போராட்டத்துல இறங்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்கன்னு தான் அர்த்தம். Do it immediately. உடனடியா செய்யுங்கன்னு தான் சொல்றேன். உங்க போராட்டத்தை கண்டு நான் ஒண்ணும் பயந்துட மாட்டேன். உங்களுக்கு போராட்டத்தை நடத்த தெரியும்னா அதை எப்படி அடக்குறதுன்னு எனக்கும் தெரியும். நீங்க எந்த முடிவுக்கு வந்தாலும் அதை நான் சந்திக்க தயாரா இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? மேற்கொண்டு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? உடனே சொன்னீங்க. அவர் சீக்கிரம் எங்க போறீங்க? நாளைக்கு ஃபேக்டரியில போராட்டம் இருக்க மறந்துட்டியா? மறக்கலீங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? நீங்க தான் இன்னும் நம்பி விலகிட்டீங்களா? விலங்குனால தானே விலா எலும்பிய ஒடிச்சிட்டாங்க. திரும்ப எங்க ஒடிச்சிருவாங்கன்னு அங்கேயே போய் சேர்ந்துட்டேன். நாளைக்கு போராட்டத்துல கலந்தே தீரணும். மாப்பிள, உப்பு தின்ன வீட்டுக்கு துரோகம் நிக்கலாமா? ஆமா, உப்ப தின்னு வளர்த்த இந்த உடம்பு ஒரு பிரயோஜனம் இல்லாம ஆயிடக்கூடாது. என்ன சொல்ற மாப்பிள? ஆமா, தங்கி போட்டு அழகு பார்த்த இந்த கருத்துல சைக்கிள் தினால் அடி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல சோறு போட்டு வளர்த்த இந்த உடம்ப அவங்க கூறு போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தர்ம 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 சங்கரம் சாதாரண தர்மமா? ஆமா, அன்று புராணத்தில் கர்ணனுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்று இந்த கோபாலுக்கு வந்து விட்டதே. போரா செஞ்சோரா கிடைக்கவில்லை விடை. மாமா, நான் சோத்தா நினைப்பனா அவங்க சாத்த நினைப்பனா? ஐயோ, தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன், தாளிக்கிறியா? கட்டுக்கு வெடிக்குது, முகத்தை திருத்து. பரவாயில்லைங்க, நீங்க போராட்டத்திலே கலந்துக்கீங்க. விடை கொடுத்து விட்டாயா கண்ணே? ஈரம் அரசி அழுகலாமா? அதுக்காக ஆளுங்க என் காலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்ணே, ஈர திலகம் இது. மாப்பிள, கலகமே ஆரம்பிக்கலையே, திலகம் எதுக்கு? மாமா, காலையில நான் மறந்தாலும் மறந்துடுவேன். என்னையா கொஞ்சம் ரெப்ரசன்ட் கண்ணே, காலையில வெண்ணி போட்டு நீ எழுப்பு. எழுத்து மாப்பிள்ள வெண்ணி. நான் போராட்டத்துக்கு போகணுமே. நீ போராட்டத்துக்கு போயிட்டு அங்க இருந்து வாங்கிட்டு வா. இங்க தண்ணியும் போட்டு வச்சு கோதுமை தவிடும் வறுத்து வைக்கிறேன். ஆணவத்தோட ஃபேக்டரியில அதிகாரம் பண்ற அந்த சித்ரா எங்க? அன்போட பண்போட வீட்டுல பணிவிட செய்யற இந்த சித்ரா எங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, நாளைக்கு ஃபேக்டரியில எங்க முதலாளி எடுத்து போராட்டம் நடத்த போறோம். காலையில போக வேண்டியிருக்கு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வெந்நீர் போட்டு கொடுக்க முடியுமா? கண்டிப்பா செய்யறேங்க. அது என் கடமை இல்லையா? என்னங்க நிலைமை எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டு பாத்தியா? என்ன சொல்றீங்க? உன் மருமக ஃபேக்டரியில உன் மகன் போராட்டம் நடத்த போறான். மாமனார்னா அதுக்கு பந்தோபஸ்து. என்ன என்ன பாக்குற? விடிய காலையில 5 மணிக்கு என்னங்க என்னங்க எழுந்துருங்க. வெந்நீர் போட்டாச்சு, குளிக்க வாங்க. என்னம்மா, சங்கர் புறத்து போயிட்டானா? போயிட்டாங்க மாமா. வர ரங்கநாயகி. நான் வரேன். சரிம்மா.
முதலாளி தொழிலாளி அவங்கள பாதுகாக்கிற போலீஸ் ஆபீசர் இவங்க 3 பேரும் ஒரே வீட்டுக்குள்ள படிச்சு உலக போராட்டத்தையே உண்டாக்கிட்டு அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான்ப்பா காப்பாத்தணும்.